தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பேதுரு எழுதின நிருபம் 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறீர்கள் என்று 4 பகுதிகளாக கொண்டு வருகிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்து கொண்டு வந்ததை பேதுரு அப்போஸ்தலன் ஒரு புண்ணியம் என்று சொல்லுகிறார். புண்ணியம் என்ற வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், அவருடைய ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அவர் கொண்டு வருகிறார். 4 விதமான காரியங்களை கொண்டு வருகிறார். பேதுரு அப்போஸ்தலன் தான் அழைக்கப்பட்டதை ஒரு புண்ணியம் என்று கொண்டு வருகிறார். எங்கோ ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, ஒரு மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு பேதுருவை தேவன் கொண்டு வந்து அப்போஸ்தலனாகவும் அப்போஸ்தலர்களுக்கு தலைமையாகவும் அவனை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, அவருடைய தலைமையில்தான் அப்போஸ்தலர்கள் அதுக்கு பின்பாக இயங்கினார்கள் எருசலேமில் இருந்து என்று நாம் அறிந்திருக்கிறோம். இது ஒரு புண்ணியம் என்று கொண்டு வருகிறார். இருளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்தாரே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதியாக, ஒரு ஜெனரேஷன், chosen ஜெனரேஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று கொண்டு வருகிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று கொண்டு வருகிறார். அதற்கு அவர் இருளிலிருந்து கொண்டு வரப்பட்டதை புண்ணியம் என்று சொல்லுகிறார். ஆனால் கொலோசிய நிருபத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரத்தின் 12-13 வசனங்களிலே இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று அவர் கொண்டு வருகிறார். அது பரிசுத்தவான்களின் சுதந்திரம் என்று கொண்டு வருகிறார். ஒளியுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இங்கே இருள் அதிகாரத்திலிருந்து ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்துக்கு கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பேதுரு அப்போஸ்தலன் இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை கொண்டு வந்தாரே, அந்த புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாக இருக்கிறோம் என்று கொண்டு வருகிறார். அதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கிறீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்ததி, நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி என்று கொண்டு வர பரிசுத்த ஜாதி. அதுக்கு அடுத்தபடியாக 4வது அவருக்கு சொந்தமானவர்கள், பரிசுத்த ஜாதி, சொந்தமானவர்கள். தேவன் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து கொண்டு வந்தது ஒரு புண்ணியம் என்று கொண்டு வருகிறார். அந்த புண்ணியம் என்ன என்றால், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். ஜாதி என்றால் ராஜ்யம், பரிசுத்த ராஜ்யம், ஹோலி நேஷன் என்றுதான் ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஹோலி நேஷன். அதுக்கப்புறம் அவருக்கு சொந்தமானவர்கள், இஸ் ஓன் பீப்புள். நாம் 4 விதமாக அந்த புண்ணியங்களை அவர் விளக்குகிறதாக நாம் பார்க்கலாம். முதலாவது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்ததி, chosen ஜெனரேஷன். இரண்டாவதாக, நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், அப்படின்னா ராயல் பிரீஸ்ட்வுட், ராஜரீக ஆசாரிய கூட்டம். மூன்றாவதாக, நாம் பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். நான்காவதாக, இஸ் ஓன் பீப்புள், அவருக்கு சொந்தமானவர்கள். அது எப்படி இருக்கு ஆங்கிலத்தில்? பெக்யூலியர் பீப்புள். அது என்ன வேர்ஷன்? KJV. பெக்யூலியர் பீப்புள், பெக்யூலியர் பீப்புள், இஸ் ஓன் பீப்புள் ஆர் பெக்யூலியர் அப்படின்னு கொண்டு வருவார். இந்த 4ம் தான் அவர் இருளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்ததின் நோக்கமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இருள் அதிகாரத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைய செய்திருக்கிறார் என்று
அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும் போது எழுதுகிறார். இதற்கு நாம் முன்குறிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். முன்குறிக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய சந்ததி என்ற இடத்திலே இவர் புண்ணியம் என்று பேதுரு அப்போஸ்தலன் கொண்டு வருகிறார். அதை அவர் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்று கொண்டு வருகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இது இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அங்கிருந்து தேவன் நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். நம்முடைய வெளிச்சம் ஜனங்களுக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார். நம்முடைய வெளிச்சத்தை நாம் உலகத்திலே பிரகாசிக்க செய்யும்படியாக நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் சந்ததியாக இருக்கிறோம். நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். இதற்காக நம்மை இருளில் இருந்து அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். உலகம் என்பது இருள், பாவம் என்பது இருள், வியாதி என்பது இருள், சாபம் என்பது இருள், ஜென்ம சுபாவம் என்பது இருள். இந்த இருளில் இருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி உலகத்துக்கு நம்மை நீங்களாக்கி இருக்கிறார். பாவத்துக்கு நம்மை நீங்களாக்கி இருக்கிறார். சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி இருக்கிறார். பிசாசின் வல்லமைகளுக்கு நம்மை நீங்களாக்கி இருக்கிறார். பாவ ரோகங்களுக்கு நம்மை நீங்களாக்கி இருக்கிறார். ஜென்ம சுபாவங்களுக்கு அவர் நம்மை நீங்களாக்குகிறார் என்ற இந்த இருளில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். உலகம் என்ற இருளில் இருந்தோம், பாவம் என்ற இருளில் இருந்தோம், சாபம் என்ற இருளில் இருந்தோம், பிசாசின் வல்லமை என்ற இருளில் இருந்தோம், சுபாவம் ஜென்ம சுபாவங்கள் என்ற இருளில் இருந்தும் நம்மை விடுதலையாக்கி நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்மை அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த அன்பின் குமாரனின் ராஜ்யத்திலே நாம் அநேகரை நீதிக்குள் நடத்தும்படியான நட்சத்திரங்களாக பிரகாசிக்கக்கூடிய ஊழியர்களை வைத்திருக்கிறார். நம்முடைய வெளிச்சம் அநேகருக்குள்ளே பிரகாசிக்கும்படியாக நம்மை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய வெளிச்சம் அவர்களே பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளை கண்டு ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஜனங்களும் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு தேவனை அறிந்து கொள்வார்களா என்பது கேள்விக்குறிதான். இன்றைக்கு நன்மை செய்தாலும் நன்மையை அறிந்து கொள்ள முடியாத அளவில் தான் ஜனங்களுடைய நிலவரங்கள் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய நன்மையை கண்டு நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய நற்கிரியினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் ஒளியாக இங்கே வைக்கப்பட்டது நோக்கமாக இருக்கிறது. எல்லா அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்த பிதாவை ஸ்தோத்தரிப்போம் என்று கொலோசிய நிருபக்காரரும் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்போம் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறது. நோக்கம் என்னவென்றால் நாமே அந்த வெளிச்சமாக பிரகாசிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மிலிருந்து உலகத்திலே வெளிச்சம் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று கொண்டு வருகிறார். இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த வெளிச்சம் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைய செய்திருக்கிறார் என்றால், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம் என்பது என்ன? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம் என்பது ஒளிமயமான சியோனாக இருக்கிறது. சியோன் எருசலேம் என்பது பரிசுத்தவான்களின் நகரம். சியோன் எருசலேம் என்பது தேவனுடைய வாசஸ்தலம். தேவன் நித்தியமாக சியோனிலே வாசமாக இருக்கிறார். அவர் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். புதிய எருசலேம் என்பது ஒளியுள்ள ஒரு நகரம். புதிய எருசலேம் என்பது இருள் இல்லாத ஒரு தேசம். புதிய எருசலேம் என்பது கதவுகள் இல்லாத வாசல்களுடைய ஒரு பட்டணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய எருசலேமுக்குள்ளே நம்மை கொண்டு வரும்படியாக தேவனுடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வசனத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவியினாலே நாம் காக்கப்படுகிறோம். தேவனுடைய வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியினாலே அவருடைய வல்லமையினாலே காக்கப்பட்ட நமக்கு அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு அப்போஸ்தலன் கொண்டு வருகிறார். அதுக்கு நாம் காக்கப்படும்படியாக அவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெளிச்சத்திலே வந்திருக்கிறோம் என்றால் சத்திய வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்கும்படியாக வந்திருக்கிறோம். சத்தியத்தின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். உடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உடைய பிரமாணம், உடைய வசனம், உடைய வேதம் என்னுடைய பாதைக்கும் என்னுடைய கால்களுக்கும் அது தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது. அவைகளினாலே நீர் என் இருதயத்துக்குள் அன்பை ஊற்றுகிறீர். என் இருதயத்தை விசாலமாக்கும். உடைய நீதியிலே நான் ஓடுவேன்.
அந்த வழியிலே ஓடத்தக்கதாக நீதியின் வழி, ஒரு நீதியை அடைந்து கொண்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அந்த வழி, நீதியின் வழி என்பது இடுக்கமான வழி அல்ல. அது உலகத்திலிருந்து வரும்பொழுதுதான் அது இடுக்கமான வழி, சுருக்கமான வழி, போகிறவர்கள் குறைவுதான். ஆனால் இந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவன், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒருவன், அவருடைய அன்பினாலே நிரப்பப்பட்ட ஒருவனுக்கு அந்த வழி விசாலமாக இருக்கிறது. அவருடைய பிரமாணங்களின் வழியாக அவன் ஓடக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறதாக 119ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி, உடைய வேதம் எனக்கு சகாயம், உடைய வேதத்தின் வெளிச்சத்திலே நான் நடப்பேன், ஓடுவேன், உடைய வேதம் என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று 119ஆம் சங்கீதம் முழுவதும் அவன் வேதத்தையே மேன்மையாக பேசுகிறான். 19ஆம் சங்கீதத்திலும் வேதம் என்னை போதித்து நடத்துகிறது, அது ஒவ்வொரு நாளும் என்னை கண்டிக்கிறது, அதனாலே நான் ஞானத்தை, அறிவை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். இந்த வெளிச்சத்தினாலே நாம் அநேகருக்கு வெளிச்சமாக பிரகாசிக்கப்படும்படியாக நாம் வருகிறோம். இந்த வெளிச்சம், இந்த வேதம் என்ற வெளிச்சத்தில் தான் நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக மாறுகிறோம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்ற இடத்திலே நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற இடத்திலே தேவன் நம்மை கொண்டு வருகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி? அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாக இருக்கும்படியாக தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடியே என்று 1:4 வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தம்மை தெரிந்து கொண்டபடியே. கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி தெரிந்து கொண்டிருக்கார்? அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படி அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்ற இடத்திலே நம்மை கொண்டு வருகிறார். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அவருடைய வாக்குத்தத்தத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே அது பலப்பட்டு ஜெயம் கொள்ளுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பது ஜெயம் பெறக்கூடியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்ற இடத்திலே நாம் இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். இவர்கள் விசுவாசத்திலே நிலை பெற்றிருக்கிறார்கள் என்பதாக இருக்கிறது. இது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பது என்ன? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்கள், ஜீவனுள்ள கல், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல். மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான ஜீவனுள்ள கல்லிடத்தில் வந்திருக்கிறீர்கள். அது இயேசு கிறிஸ்து. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டது என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:4 சொல்லப்பட்டபடி உலக தோற்றத்துக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவருக்குள் தான் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தான் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். மனிதரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்திற்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆபிரகாமின் சந்ததியை குறித்து சொல்லும் பொழுது சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததிக்கென்று ஒருவரை குறித்து அல்லவா சொல்லுகிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே கலாத்தியர் நிருபக்காரர் எழுதுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஒருவரை குறித்து அல்லவா சொல்லுகிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே.
நீங்கள் சாராளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட போது, சாராளுக்கு ஈசாக்கு பிறக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கை குறித்து சொல்லப்படும் போது, சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று அவருக்கு யார் பிள்ளைகள் என்று பன்மையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு யார் சொல்ல முடியும்? பிள்ளைகளுக்கு என்றுதான் பன்மையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பது ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷன், ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷன் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் விஷன்ல ஜெனரேஷன்ஸ் குறித்து அவர் பேசுகிறார். அதே போல கிறிஸ்துவுக்குள் நாம் சந்ததியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து தான் முன்குறிக்கப்பட்ட சந்ததி. ஆபிரகாமுக்கு சந்ததி என்று ஈசாக்கை குறித்து ஒருவரை குறித்து சொல்லப்படுகிறது, சந்ததிகளுக்கு என்று சொல்லப்படாதபடிக்கு சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து அல்லவா சொல்லுகிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கலாத்திய நிருபக்காரர் கொண்டு வருகிறார். ஆதியாகமத்திலே அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட போது அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றானே என்றார். அவர் பெற்றபோது சாராள் பிள்ளைகளுக்கு என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. அவள் ஈசாக்கை பெற்ற போது ஒரு பிள்ளைதான் பெற்றிருக்கிறாள். ஆனால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லுகிறது என்றால், he is the blessed generation. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்பது ஒரு ஆவிக்குரிய சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை கலாத்திய நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் கொண்டு வரும்போது சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து எழுதப்படாமல் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டியாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். திருவசனத்தை கொண்டு அவர் தண்ணீர் மூழ்கினாலே நம்மை அங்கே புது சிருஷ்டியாக கொண்டு வருகிறார். புது சிருஷ்டி என்ற இடத்துக்கு வருகிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் நிலைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இந்த சந்ததி என்ற இடத்திலே நாம் கொண்டு வரப்படுகிறோம். நாம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, நாம் அழிவுள்ள வித்தினாலே ஒரு நாள் உண்டாயிருந்தோம் என்பது அது சரீர பிரகாரமான பிறப்பையும் சரீர பிரகாரமான வாழ்க்கையும் குறிக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நாம் வரும்போது அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தினாலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அழிவில்லாத வித்தினாலே சிருஷ்டித்திருக்கிறார் என்பது வசனம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி என்ற இடத்திலே நாம் அழிவில்லாதவர்களாக நிலை பெற்றிருக்கும்படியாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே அந்த கல் எப்படிப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். பதரான் என்ற வார்த்தை வேதத்திலே இங்கு மாத்திரம்தான் வருகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் பதரான் என்று சொல்லப்பட்ட 28:16. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரமான கல், பரீட்சிக்கப்பட்ட கல், வெளியேற பெற்ற கல், திட அஸ்திபாரமான கல்லை சியோனிலே வைத்தேன். அவரை விசுவாசிக்கிறவன் பதறான். பரீட்சிக்கப்பட்ட கல், அவர் பரீட்சிக்கப்பட்டு நிலை பெற்றிருக்கிறது போல அவரை விசுவாசித்து இந்த வசனத்தினாலே மீட்கப்பட்ட இந்த சந்ததி அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தினாலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சந்ததி இது நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லுகிறார். பரீட்சையிலே நிலை பெற்றிருக்கும். எப்படி? காற்று போன்ற பரீட்சை வருகிறது, தண்ணீரினாலே பரீட்சை வருகிறது, அக்னியினாலே வருகிறது. காற்றினாலே பரீட்சிக்கப்பட்டும் அங்கே நிலை பெற்றிருக்கிறோம். அக்னியினாலே பரீட்சிக்கப்பட்டாலும் நிலை பெற்றிருக்கிறோம். தண்ணீரிலும் அவர் நிலை பெற்றிருக்கிறார். காற்று வந்து மோதியது, அந்த கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவாகி அந்த மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்ட அந்த சந்ததி என்பது அது காற்று அடித்தாலும் தண்ணீர் வந்து மோதினாலும் அது அக்னி இறங்கினாலும் அது நிலை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன்.
நிலை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்ற இடத்திலே கொண்டு வரப்படுகிறோம். நிலை பெற்றிருக்கிறோம், அதுதான் விஷயம். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் நிலை பெற்றிருப்பார்கள் என்ற இடத்திலே நிலை பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் நமக்காக சியோனிலே வைக்கப்பட்ட மூலைக்கல்லானது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய கல்லை நமக்காக வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம், வாசனத்தை வாசிங்க. ஏசாயா, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ள மூலைக்கல்லாக இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவன் பதறான். பரீட்சிக்கப்பட்டது, வெளியேற பெற்றது, திட அஸ்திபாரமான கல்லை சியோனிலே வைத்தேன் என்பது கிறிஸ்துவிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய முன்குறிக்கப்பட்டவனை குறிப்பதாக இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்பது அவன் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தினாலே என்று பேதுரு தான் எழுதுகிறார். பேதுரு 1 அதிகாரம் 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அழிவுள்ள வித்து என்பது நம்முடைய மாம்சீக பிறப்பையும் நாம் முன்னிருந்த வாழ்க்கையும் குறிக்கிறது. அப்படி மற்றவர்களை போல அழிந்து போகிறவர்கள் அல்ல முன்குறிக்கப்பட்டவர்கள். ஒரு முன்குறிக்கப்பட்டவன் என்பவன் அழிவில்லாத வித்தினாலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவருடைய திருவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவன் கிறிஸ்துவிலே நிலை கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவிலே நிலை கொண்டிருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவனாகவே கிறிஸ்துவில் நிலை பெற்றிருக்கிறவனும் இருக்கிறான். அவர் அழிவில்லாதவராக இருக்கிறது போல இவன் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ள போகிறான். அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல இவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள போகிறான். அவர் அங்கே ஆளுகை செய்கிறது போல இவன் ஒரு ஆளுகையை பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எப்படி பெற்றிருக்கிறார்? அவர் பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திடாஸ்திபாரமான கல்லாக இருக்கிறாரே. பேதுரு அதை 24 சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்? 1 பேதுரு 1 அதிகாரம் 24 வசனம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் இல்ல, அது 1 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் வந்திருக்கிறோம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கல். அந்த கல்லை ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி சொல்லுகிறார்? அது பரீட்சிக்கப்பட்ட கல், அது திட அஸ்திபாரமான கல், அது வெளியேற பெற்ற கல். பரீட்சிக்கப்பட்ட கல், வெளியேற பெற்ற கல், திட அஸ்திபாரமான கல்லின் மேல் நாம் ஒவ்வொருவரும் கட்டப்படுகிறோம் என்றால் நாம் சோதிக்கப்பட்டாலும் நாம் சோதனையிலே ஜெயிக்கும்படியாக இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பது ஜெயம் கொள்ளுகிற சந்ததி. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பது ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு சந்ததியாக இருக்கிறது. ஜெயத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? ஆவேல் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல வருகிறான். காயின் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக அவன் முதல் பிறந்தாலும் கூட அவனுடைய அழிவுள்ள வித்து, அவனுடைய ஜென்ம சுபாவம், அவன் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து என்று அங்கே எபிரேய நிருபக்காரர் ஏன் எழுதுகிறார்? அவர் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து என்று எழுத விஷயம் என்ன? காரணம், அவன் சகோதரனை கொலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறான். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த கொலைபாதகன் என்று கொண்டு வருகிறான். ஏனென்றால் அவனுடைய அவன் சிந்தை கெடுக்கப்பட்ட இடத்திலே அவன் போகிறான். ஆனால் ஆபேல் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆபேலை கொன்று போட்டாலும் அந்த சுதந்திரத்தை இவன் எடுக்க முடியாது. ஈசாக்குடைய வீட்டிலே யாக்கோபு அங்கே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வான் என்ற முன்குறிப்பு இருக்கிறது. பிள்ளைகள் பிறவாததுக்கு முன்னே தேவனுடைய தீர்மானத்தின்படி அது கொடுக்கப்படுகிறது என்பது முன்குறிப்பு இல்லையா? பிறப்பதற்கு முன்பாகவே நல்வினை தீவினை செய்கிறதுக்கு முன்பாகவே செய்து விட்டார், சொல்லிவிட்டார். இளையவன் தான் ஆளுகைக்கு வருகிறான்.
மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். நல்வினை தீவினை அறிகிறதுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் முன்குறிப்பு. இந்த முன்குறிப்பிலே வந்தவர்கள் வசனத்தினாலே உறுதிப்பட்டு இருக்கிறார்கள். இந்த முன்குறிப்பிலே வந்தவர்களை தேவன் தம்முடைய ஆவியினாலே பரிபூர்ணமாக நிரப்பி இருக்கிறார். நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்பிக்கை என்பது வசனத்திலும் தேவனிலும் அவருடைய வசனத்திலும் அவருடைய உபதேசத்திலும் அவர் தந்த அபிஷேகத்திலும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணி இழந்து போகிறான் ஏசா. ஆனால் யாக்கோபு அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து அதை பெற்றுக் கொள்ளுகிறான். குலை கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அவனுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கிறது என்பதை தான் காண்பிக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ரெபெக்காள் அவனை நடத்தக்கூடிய இடத்துல அவன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை கரிசனை உள்ளவனாக வாங்கி கொண்டதுதான் காரணம். அதனாலதான் அங்கே ஈசாக்கு அவனை ஆசீர்வதிக்கிறான் என்பதை நாம் தெரிந்து அவனை ஆசீர்வதித்தால் அவர் ஆசீர்வாதமாகவே இருப்பான். அதிலே மாற்றம் இல்லை. இந்த திட அஸ்திபாரமாகிய கிறிஸ்து என்னும் மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்டவர்களும் அவர்கள் காற்றடித்தாலும் தண்ணீர் வந்து மோதினாலும் அக்கினி இறங்கினாலும் அவர்கள் ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எபிரேய நிருபக்காரர் 12ஆம் அதிகாரத்திலே எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்கள் வரையிலும் அவர் சொல்லுகிறார். 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கும்படியாகவும் அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் எப்படி மாறி போகிறதோ அதை போல மாறி போகிறது. ஏனால் உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் மாறி போக போகிறது. அவைகள் எல்லாம் நீர் அழிப்பீர், ஒரு சால்வையை போல பூமியை சுருட்டுவீர் என்று 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுங்க. இந்த கிறிஸ்துவிலே நிலை பெற்றிருக்கக்கூடியவர்கள் என்பவர்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறார்கள். அதனால்தான் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தின் ஒளியை பிரகாசிக்கக்கூடிய இடத்திலே பூமியிலே இருக்கிறார்கள். அவர்களை இந்த உலகமோ இந்த பாவமோ இந்த சுபாவமோ இந்த பிசாசின் அதிகாரமோ வல்லமையோ ஒன்றும் செய்ய முடியாது. இருளாகிய உலகம், பாவம், பிசாசு, சாபம், ரோகம் இவைகள் எல்லாம் இந்த வெளிச்சத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்ட நாம் இவைகளை ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எப்படி உலகம் மாம்சம் பிசாசை ஜெயித்தாரோ அதே போல முன்குறிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் உலகம் மாம்சம் பிசாசை ஜெயிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்பது நம்முடைய ஜென்ம சுபாவம் மாற்றப்பட்டு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். அதுதான் அந்த எருசலேம் நகரம் எழும்பி பிரகாசித்து வருகிறதை போல நாம் பூமியிலே பிரகாசிக்கக்கூடிய சுடர்களாக நாம் விளங்க போகிறோம் என்பதாக இருக்கிறது. அது அந்த அவருடைய வசனம், அவருடைய அபிஷேகம், இந்த உபதேசம் நம்மை பிரகாசிக்கக்கூடிய இடத்திலே நிலைபெற செய்கிறதாக இருக்கிறது. இந்த பரீட்சையிலே நாம் அசைகிறது இல்லை. கிறிஸ்துவானவர் எப்படி எல்லாவற்றையும் ஜெயித்து அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை நமக்காக உண்டு பண்ணுகிறாரோ அதே போல அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிற நாமும் அசைவில்லாதவர்களாக இருக்கிறோம், ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக இருக்கிறது. இதை நாம் தெரிந்து கொள்ள இந்த 12ஆம் அதிகாரத்தில் எபிரேயர்ல சொல்லும் பொழுது அது அசைவில்லாதவர்கள் நிலை பெறுகிறார்கள், அசையக்கூடியவர்கள் அங்கே உண்டாக்கப்பட்டவைகளை போல அழிக்கப்பட்டு போகிறார்கள் என்பதாக இருக்கிற 27 வாசி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 27, 28. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். அடுத்த வசனம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவருடைய ஊழியர்கள் அக்கினி ஜுவாலைகளாக இருக்கிறார்கள். அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள்
தேவனுடைய அக்கினியை, வெளிச்சத்தை பிரகாசிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்ற இடத்திலே ஒரு காற்றோ, ஒரு தண்ணீரோ, ஒரு அக்கினியோ இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற இடத்திலே தான் இருக்கிறார். அங்கே அவர்கள் முந்தின பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அவர்களில் நிலை பெறும்படியான சாட்சிகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் அவர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்திருக்கிறார்கள், சிங்கத்தின் வாய்களை கட்டியிருக்கிறார்கள். ஆனால் பரிபூர்ணமான ஒரு ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பரிபூர்ணமான அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்ற இடத்திலே கொண்டு வருகிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக கொண்டு வரப்பட்டதின் நோக்கம் என்ன? ஒரு பரிபூர்ணமான ஜெயம் நமக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. அந்த ஜெயம்தான் நம்மை அசைவில்லாத ஒரு ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகிறதாக இருக்கிறது. அவர் வசனத்தின் மேல் உறுதியாக இருக்கிறோம். அவருடைய வசனத்தின் மேல் உறுதியாக இருந்து நாம் கட்டப்பட்டு அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறக்கூடிய இடத்திலே நாம் வர வேண்டும் என்பதாக. இதைதான் அங்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனம் துவங்கி 39ஆம் வசனம் வரைக்கும் அவர் அட்டவணையிடுகிறார். அவர் எவர்களை முன்குறித்தார், முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார் என்று கொண்டு வருகிறார். 29 வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை தேவன் முன்குறித்தாரோ, முன் அறிந்தாரோ, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை தேவன் நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை தேவன் நீதிமான்களாக்கினாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்துகிறார் என்று கொண்டு வருகிறார். எவர்களை தேவன் முன் அறிந்தாரோ முன் குறித்திருக்கிறார், முன் அறிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவே அவர்களுக்காக மரித்தார், கிறிஸ்துவே அவர்களுக்காக உயிர்த்தார், கிறிஸ்துவே அவர்களுக்காக வலது பாரசத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது என்று கொண்டு வருகிறார். முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் கொண்டு வரப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக கிறிஸ்து மரித்து உயிர்த்து வலது பாரசத்தில் இருக்கிறார். அவளை ஒருவரும் குற்றப்படுத்த முடியாது. தேவன் முன்குறித்தவர்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் முன்குறித்தவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் முன்குறித்தவர்களை நியாயந்திருக்கிறவன் யார்? தேவன் முன்குறித்தவர்களை அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நாங்கள் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்றாலும் அவருடைய அன்பை விட்டு எங்களை ஒருவரும் பிரிக்க முடியாது என்று கொண்டு வருகிறோம். இந்த அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது என்ற இடத்துல அவர் ஒரு 7 அட்டவணைகளை கொண்டு வருகிறார். உபத்திரவம் துவங்கி பட்டயம் வரைக்கும். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறோம். உபத்திரவம் துவக்கி பட்டயம் வரைக்கும். உபத்திரவம் என்பது, நீங்கள் அங்கே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களா. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ சுதந்தரித்து போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், முதலாவது ஏத்தியன், கடைசி எபூசியர். ஏத்தியன் தொடங்கி எபூசியர் வரைக்கும் அவர்கள் ஜெயம் பெற வேண்டும். இஸ்ரவேலர்களுக்கு அவர் சுதந்திரமாக கொடுத்த தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்கும் போது ஏத்தியன் துவக்கி எபூசியர் வரைக்கும் 7 ஜாதிகளை அவர்கள் முறியடிக்க வேண்டும். வாசிச்சிருங்க அந்த 7 ஜாதிகளும். ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர். அங்கே ஏத்தியர் துவக்கி எபூசியர் வரைக்கும். இங்கே உபத்திரவம் துவக்கி பட்டயம் வரைக்கும். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட ஜாதிகளை, தேசத்திலே ஜாதிகளை எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்ற பட்டியலையும், நாம் கிறிஸ்துவின் அன்பினாலே ஜெயம் பெறக்கூடிய காரியங்களையும் இங்கே ஒன்றிணைந்து நாம் காணும்படியாக இருக்கிறோம்.
இந்த முன்குறிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலிலே பழைய ஏற்பாட்டிலே முதலாவது தாவீதை நாம் காண்கிறோம். தாவீது தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இல்லையா? தேவனால் முன்குறிக்கப்பட்டு அங்கே 13ஆம் அதிகாரத்திலே சவுலை தள்ளி இன்னொருவனை தேடுகிறார் என்ற இடத்தில்தான் அங்கே ஈசாயின் குமாரன் ஆகிய தாவீது அங்கே பிறந்து அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் முன்குறிக்கப்பட்டவனாக கொண்டு வரப்படுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தின் 21, 22 வசனங்களிலே அதை குறித்து அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகளாம் செய்வான் என்ற சாட்சியை தேவன் கொடுக்கிறார். இந்த முன்குறிக்கப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு ஏத்தியனையும் ஒரு எபூசியனையும் நாம் காணலாம். இந்த முன்குறிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் சரியாக நடத்தப்பட்டு ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவன் பொறுமையோட காத்திருந்து ஒரு நாள் அரியாசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனுடைய சித்தத்தின்படி அரியாசனையை பெற்றுக்கொண்டு அவன் அரியாசனத்துக்கு வந்து தன்னுடைய மாளிகையை அவன் கண்டாலும் கூட தேவன் மேல் இருக்கக்கூடிய அன்பினாலே அவன் முன்குறிக்கப்பட்டவனாக இருந்து தேவனுடைய அன்பை அறிந்தவனாக உணர்ந்தவனாக தன் அபிஷேகத்தை காட்டிலும் தேவன் தன்மேல் சித்தமாக இருந்ததை அவன் நினைத்தவனாக தான் அவன் அந்த சங்கீதங்களை அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கையிலும் பாடினான். அவன் ராஜாவாக வந்த பொழுதும் அதை பாடக்கூடிய இடத்திலே இருக்கிறான். ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி ராஜாவானவன் ஆசாரியனிடத்தில் போய் அந்த தோல் சொல்லை வாங்கி ஒரு பிரதியை எழுதி அதை வாசித்து தன் ஜனத்தை ஞானத்தோடும் நீதியோடும் நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்ட பிரமாணத்தின்படியே அவன் ராஜாவுக்குரிய பிரமாணத்தின்படி அவன் வேதத்தை எழுதி வாங்கி அதை இரவும் பகலும் அதை தியானிக்கக்கூடிய இடத்திலே இருந்த ஒரு மனிதன் தான் இந்த தாவீது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் நேசிக்கப்பட்டு தேவனுடைய வேதத்தை இரவும் பகலும் நேசிக்கக்கூடிய அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு உபத்திரவம் வந்தது, ஒரு சோதனை வந்தது என்பதுதான் இந்த ஏத்தியனாகிய உரியாவின் வாழ்க்கை. ஏத்தியனாகிய உரியாவின் பிரச்சனையிலே தலையிட்டது அவனுக்கு ஒரு உபத்திரவம். அது அவனுக்கு எவ்வளவு பெரிய உபத்திரவத்தை கொண்டு வந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏத்தியனாகிய உரியாவுடைய வாழ்க்கையிலே இவன் தலையிட்டு இவன் யுத்த காலத்துல யுத்தத்துக்கு போகாதபடிக்கு தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கக்கூடிய ராஜா, தேவனுடைய பிரமாணத்தை எழுதி இரவும் பகலும் தியானிக்கக்கூடிய ஒரு ராஜா, தேவன் தனக்கு ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்த இடத்துல நான் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று வைராக்கியமாக தேவனுக்காக இருந்தவன், தேவனுடைய பெட்டி கூடாரங்களில் இருக்கிறதே என்று கரிசனை உள்ளவனாக நான் இங்கே கேதுரு மரங்களினால் மச்சு பாவப்பட்ட என் வீட்டிலே ஏறி என் அரண்மனையிலே ஏறி என் படுக்கையிலே நான் தூங்குகிறதும் என் கண்களுக்கும் என் கண்ணிமைக்கும் தூக்கத்தையும் உறக்கத்தையும் வர விடுகிறதில்லை என்று சொன்ன ஒரு வைராக்கியமான ராஜா. ஆனால் அவன் யுத்த காலத்திலே யுத்தத்துக்கு போகாதபடிக்கு இருந்ததினாலே இந்த சோதனைக்குள்ளே அவன் சிக்கி கொண்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள. யுத்த காலத்திலே நாம் யுத்தத்துக்கு போக வேண்டும். ஜெப காலத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அதிகாலையிலே தேவனை தேடக்கூடிய ஒரு மனிதன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கக்கூடிய ஒரு மனிதன், ஆனால் யுத்த காலத்திலே யுத்தத்துக்கு போகாததினால்தான் அவன் அந்த சோதனைக்குள்ளே அகப்பட்டு கொண்டான். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாக ஜெபியுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு சொன்னாரே, நீங்கள் இப்பொழுதாவது விழித்திருக்க கூடாதா என்று அவர் கெத்செமனேயிலே போய் ஜெபிக்கக்கூடிய இடத்திலும் அவர்கள் தூங்கி விட்டார்கள் இல்லையா? நீங்கள் உலகத்தாரை போல தூங்காதபடிக்கு என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்றுதான் வசனம் சொல்லுகிறது. தூக்கம் என்பது, சோம்பல் என்பது, தூக்கம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. அது ஒரு கஞ்சாடையாக நாம் ஆவிக்குரிய காரியங்களை விட்டுவிடும்படியாக நம்மை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. நிர்விசாரமாக தான் அவன் விட்டு விட்டான். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய நாட்களில் அவன் அங்கே இருந்திருக்கலாமா? இவன் எப்படிப்பட்ட யுத்த புருஷன் என்று எல்லோருக்கும் தெரியும். அபிகேல் வந்து அவனை பார்க்கும் பொழுது நீ தேவனுக்காக யுத்தங்களை நடத்துகிறாமே என்றுதான் சொல்லுகிறார். தேவனுடைய யுத்தங்களை நடத்தக்கூடிய மிகப்பெரிய யுத்த புருஷன் இல்லையா? மிகப்பெரிய சௌரியவானாகிய இஸ்ரவேலின் மிகப்பெரிய சௌரியவானாகிய சவுல் அங்கே கோலியாத்துக்கு முன்பாக போக முடியாத பொழுது தேவன் எழுப்பி கொடுத்த ஒரு சௌரியவானாகிய அந்த சிறுவன் தான், அந்த வாலிபன் தான் இந்த தாவீது.
இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் யுத்த காலத்திலே யுத்தத்துக்கு போகவில்லை என்பதுதான் அவனுக்கு வந்த அந்த சோதனை. இந்த சோதனையினாலே நீர் கொன்றதும் பறித்து கொண்டதும் இல்லையா என்ற தேவனுடைய வார்த்தை அவனுக்கு முன்பாக வந்த பொழுது அவன் தாழ்த்தினான். அவன் தாழ்த்தின போது அவனை தேவன் மன்னித்தாலும் கூட இந்த காரியத்தின் விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியதாகவே இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீர் கொன்றதும் நீர் கொள்ளையிட்டதும் இல்லையா என்று கேட்ட இடத்தில்தான் அங்கே உரியாவின் பிரச்சனை அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே வந்ததும், அந்த உரியாவின் பிரச்சனையை ஒட்டி அவனுக்கு சொல்லப்பட்ட காரியங்களும் நிறைவேறுகிறது. அது அப்சலோமினாலே அதுக்கு பின்பாக நிறைவேற்றப்படுகிறது. தேவன் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதே வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த சோதனையின் காலத்திலே அது அவனுக்கு வருகிறது. அவனை ஆனால் சரி செய்து விடுகிறார் தேவன். நீதிமானுக்கு உலகத்திலேயே சரி கட்டப்படுகிறது என்ற இடத்திலே அங்கே அவனுடைய குமாரர் எழும்பி அவனை வெறுங்காலாய் ஓட பண்ணினார்கள், நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையுடைய முடிவு என்ற இடத்தில் அவன் எபூசியன் ஆகிய ஒரு நாளின் களத்திலே அந்த முடிவை கொண்டு வருகிறான். ரெண்டு பிரச்சனை. ஏத்தியனுடைய பிரச்சனையிலே இவனுடைய குடும்பத்திலே வந்த நியாய தீர்ப்புகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இவனுடைய மனைவிகள் அந்த இவனுடைய மறுமனையாட்டிகளை எல்லாம் பிடித்து கொண்டு இவனை வெறுங்காலாய் அனுப்பி இவனை அவமானப்படுத்தின சொந்த குமாரன் அப்சலோம். அவனுடைய குமாரர் அவனுக்கு மனவேதனை உண்டு பண்ணி அவனுடைய ராஜ்யத்தை விட்டு அவனை விரட்டக்கூடிய இடத்துல இருந்தார்கள். ஆனாலும் தேவன் இரக்கம் பாராட்டி அவனை மறுபடியும் அரியாசனத்துக்கு கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வந்த பொழுதும் அவன் இஸ்ரவேல் முழுவதையும் எண்ணி மீண்டும் ஒரு பாவம் பண்ணி என்ற இடத்துல அவன் இஸ்ரவேலை எண்ணினது அது பிசாசின் ஆலோசனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு அவனை ஏவினான், சத்ரு அவனை ஏவி அவன் இஸ்ரவேலை எண்ணி. இப்பொழுதும் பார்த்தால் அங்கே பிள்ளைகள் மேல்தான் நியாயத்திற்கு இஸ்ரவேலிலே அங்கே பட்டயம் வருகிறது. ஆனால் அது யூதாவின் எல்லைக்கு வரும் பொழுது தேவன் மனஸ்தாபப்பட்டு அதை நிறுத்துகிறார் என்பது ஒரு நாளின் களம். எபூசியர் துவக்கி அங்கே ஒரு நாளின் களம் வந்து எபூசியனுடைய உரியா பிரச்சனை துவங்கி இங்கே வந்து எபூசியன் ஒரு நாளின் களத்திலே அது முடிகிறது. ஏத்தியர் துவக்கி எபூசியர் வரைக்கும் ஏத்தியன் ஆகிய உரியாவின் பிரச்சனை அவனுக்கு ஒரு சோதனை, உபத்திரவம். அந்த உபத்திரவத்தில் தான் அவனுடைய வீட்டை இழந்து அவனுடைய அரியாசனத்தை இழந்து போகிற இடத்திலே அங்கே சிமேயும் தூஷிக்கிறான். சொந்த குமாரரும் அவனை எதிர்த்து விட்டார்கள் என்ற இடத்தில் போனவனை மீண்டும் சிங்காசனத்துக்கு தேவன் கொண்டு வருகிறார். இஸ்ரவேலை எண்ணின இடத்திலே அவனுக்கு பிரச்சனை வந்து விட்டது. அதுவும் எபூசியன் ஆகிய ஒரு நாளின் களத்திலே அங்கே தேவனாலே தீர்க்கப்படுகிறது. அந்த பட்டயம் யூதாவுக்கு வரும்பொழுது தேவன் அதுக்காக மனஸ்தாபப்பட்டு அங்கே நிறுத்துகிறார். ஒரு நாளின் களத்திலே அங்கே அது நிறுத்தப்பட்டது. ஒரு நாளின் களத்திலே தேவனுக்கு அவன் பலி செலுத்தினான். இந்த ஒரு நாளின் களத்தில் தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மோரியா மலை என்றும் அது ஒரு நாளின் களம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு இடமும் மிக முக்கியம். அதனாலதான் புதிய ஏற்பாடு துவங்கும் போது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டது. ஆபிரகாமுடைய பட்டயம் நிறுத்தப்பட்ட இடமும் தாவீதின் பட்டயம் தாவீதுக்கு யூதாவுக்கு விரோதமாக வந்த பட்டயம் நிறுத்தப்பட்ட இடமும் ஒன்றுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அங்கே ஆபிரகாமின் குமாரன் பலியாக்கப்படும்படியாக கொண்டு போன இடமும் இங்கே தாவீதின் குமாரன் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆலயம் கட்டின இடமும் ஒன்றுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கை பலியாக கொடுத்து அவன் பாவனையாக பெற்றுக்கொண்டான் என்ற இடத்திலே ஒரு நாளின் களம் என்ற இடமும் அந்த மோரியா மலை என்ற இடமும் ஒன்றுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆபிரகாமை தேவன் அழைத்து கொண்டு வந்த இடத்திலே கானான் தான் வெளிப்படையாக இருக்கிறதே. அப்போ ஆபிரகாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்தலம் எது என்றால் மோரியாவிலே அவர் காண்பிக்கக்கூடிய இடத்திலே அவன் ஈசாக்கை கட்டி பலியாக்க வேண்டும் என்பதுதான் அந்த இடம். அவன் அழைக்கப்பட்ட போது சொல்லப்பட்ட இடம் என்பது ஈசாக்கை அவன் பலியாக கொடுக்கக்கூடிய இடம் தான். அதை தூரத்திலேயே அவர் பார்த்துட்டாரே என்றால் தேவனுடைய அக்னி ஸ்தம்பம் அங்கே நிற்கிறதை ஆபிரகாம் கண்டுதான் அந்த இடத்துக்கு வந்து ஈசாக்கை அங்கே கட்டி பலிபீடத்தை கட்டி ஈசாக்கை அந்த பலிபீடத்திலே வைக்கிறார்.
நாம் அறிந்திருக்கிறபடி ஈசாக்குக்கு 33 வயது. 33 வயது ஈசாக்கை அங்கே ஒரு 133 வயது கிழவர் கட்டி கிடத்தி விட முடியுமா என்றால் அது ஈசாக்கு ஒப்பு கொடுத்ததாக இருக்கிறது. ஈசாக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரன் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். என் ஜீவனை ஒருவனும் எடுக்க முடியாது, என் ஜீவனை நானே கொடுப்பேன், என் ஜீவனை நானே எடுப்பேன், அதனாலே என் பிதா என் மேல் பிரியமா இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவின் தன்மைக்கு ஈசாக்கு சரி நிகர் நிழலாட்டமாக காணப்படுகிறார். அதனால்தான் எபிரேய நிருபக்காரர் அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கொண்டு வருகிறார். அந்த இடத்தில் தான் அங்கே ஈசாக்கு பலியாக்கப்பட்ட இடத்திலே அந்த ஈசாக்குக்கு நேராக அந்த கத்தி நிறுத்தப்பட்ட ஆபிரகாமின் பட்டயம் நிறுத்தப்பட்ட இடமும் இங்கே சங்கார தூதனுடைய பட்டயம் நிறுத்தப்பட்ட இடத்தில் தான் அங்கே ஆலயம் கட்டப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த ஆலயம் கட்டப்பட்டாலும் கூட அதிலே அல்ல பரிபூர்ணம். கிறிஸ்துவின் பலி என்ற இடத்தில் தான் நாம் அந்த பரிபூர்ணத்தை பெற்றுக் கொள்கிறோம். முன்குறிக்கப்பட்டவர்கள், ஈசாக்கு முன்குறிக்கப்பட்டவர், ஈசாக்கின் குமாரன் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். 12 சந்ததிகளிலும் முன்குறிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். தாவீது முன்குறிக்கப்பட்டவர். தாவீதுக்கு முன்குறிக்கப்பட்ட ஒரு குமாரன் தான் அந்த ஆலயத்தை கட்டப்போகிறார். அவர்தான் சாலமோன். தாவீதுக்கு முன்குறிக்கப்பட்ட குமாரர் 3 பேர். 1 ராஜாக்கள் 13 ஓசியா என்று ஒரு குமாரன் பிறப்பார். உனக்கு ஓசியா என்று ஒரு குமாரன் பிறப்பார். வாசிங்க 13. பலிபிடமே பலிபிடமே, உன்மேல் பலியிடக்கூடிய ஆசாரியர்கள் உன்மேல் தகனிக்கக்கூடிய ஒரு குமாரன் தாவீதுக்கு பிறப்பார். வாசி 3 தான் 3ஆம் வசனம் 2 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேர் யோசியா பிறப்பார். தாவீதின் குமாரனாகி யோசியா பிறப்பார். யோசியா பிறக்கல, பிறப்பதற்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட குமாரர்கள் யோசியா ஒருவர். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே உனக்கு சாலமோன் என்ற ஒரு குமாரன் பிறப்பான். அதுக்கு பின்பாக முன்குறிக்கப்பட்ட குமாரன் என்பது உனக்கு இயேசு என்னும் ஒரு குமாரன் பிறப்பார். தாவீதின் குமாரன் இயேசு. இந்த 3 குமாரர்களும் முன்குறிக்கப்பட்டவர்கள். உனக்கு யோசியா என்ற ஒரு குமாரன் பிறப்பார், உனக்கு சாலமோன் என்ற ஒரு குமாரன் பிறப்பார், இயேசு என்ற ஒரு குமாரன் பிறப்பார். யோசியாவிலே நிறைவேறின காரியங்களை காட்டிலும் சாலமோனிலே மேலான காரியங்கள் நிறைவேறினது ஆலயத்தை. ஆனால் கிறிஸ்துவிலே அந்த பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவிலே நாம் பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம். முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதற்காக தான் இதை பார்த்தோம். இவர்கள் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டது போல நாம் ஒவ்வொருவரும் எபேசியர் 1:4 படி நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொருவரும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தபடியே. அதைதான் ரோம நிருபக்காரர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் துவக்கி 39ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய அன்பினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்ற இடத்துல நம்மை கொண்டு வருகிறார். அவருடைய புண்ணியத்தை நாம் அறிவிக்க வேண்டும். நாம் முன்குறிக்கப்பட்டு நாம் வெளிச்சத்துக்குள் கொண்டு வரப்பட்டு இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நாம் வைக்கப்பட்டது அவருடைய புண்ணியம். அந்த புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாக நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவளை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவளுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அவளை குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவளை நியாயம் தீர்க்கிறவன் யார்? அவளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவே அவளுக்காக மரித்தார், கிறிஸ்துவே அவளுக்காக உயிர்த்தார், கிறிஸ்துவே அவளுக்காக வலது பாரசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கள் எந்நேரமும் கொல்லப்படுகிறவர்கள் போல காணப்பட்டாலும், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்பட்டாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? முன்குறிக்கப்பட்ட தாவீது அவன் தேவனை விட்டு ஒரு நாளும் அகன்று போய் விடவில்லை, விழுந்து போய் விடவில்லை. அங்கே ஏத்தியன் ஆகிய உரியா துவக்கி எபூசியனின் களம் வரைக்கும் தேவன் அவனை நடத்தினார். அவன் உறுதியாக நடந்தது போல அதை காட்டிலும் மேலான உறுதியை கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றிருக்கிறோம். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு குருவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம் என்று கொண்டு வந்து அடுத்த ஒரு பட்டியலை வைக்கிறார். அடுத்த ஒரு பட்டியல், அடுத்த பட்டியலை வாசிக்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும்
அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியான 10 அன்பு என்றால் 10 என்றால் அன்பு. கற்பனை 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகளை 1 தீமோத்தேயு 1:5 அப்போஸ்தலனாகிய பவுல் அன்புக்குள்ளே சுருக்குகிறார். கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கக்கூடிய அன்பு என்று கொண்டு வருகிறார். இந்த அன்புக்கு விரோதமாக 10 விதமான காரியங்கள் வந்தாலும் இந்த அன்பை விட்டு நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று நம் அன்பிலே நிலை பெறும்படியாக இந்த அன்பினாலே தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டாரே, அந்த அன்பில் பரிசுத்தம் என்ற இடத்தில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக அவருடைய வசனத்தினாலே நம்மை புதிய சிருஷ்டியாக அழிவில்லாத வித்தினாலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த அன்பை விட்டு நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவராலே நாம் ஜெயம் பெறுவோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் அங்கே நிழல்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று கொண்டு வருகிறேன். இந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த புதிய மாதத்திலே இந்த வருடத்தில் இந்த 3 மாதங்கள் தேவன் நம்மை ஜெயமாக நடத்தி இந்த 3ஆம் மாதத்தை காண செய்திருக்கிறார். 3ஆம் மாதத்திலே இப்படிப்பட்ட உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாக நாம் கிறிஸ்து என்னும் மூளைக்கல்லின் மேலே அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்னும் அஸ்திவாரத்தின் மேலே நாம் கட்டப்படுகிறோம். காற்று அடித்தாலும் மழை வந்து பெய்து அங்கே தண்ணீர் வந்து மோதினாலும் அங்கே அக்கினி இறங்கினாலும் கூட நாம் நிலை பெற்றிருப்போம். அவர் அசைவில்லாத ராஜ்யத்தை நமக்காக கட்டுகிறாரே, நாம் அசைவில்லாதவர்களாக இருந்து அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழிவுள்ள வித்து அல்ல, அழிவில்லாத வித்தாகிய திருவசனத்தினாலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தின் ஆவி மனிதன் ஆவி அல்ல, தேவனுடைய ஆவினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனத்தினாலே நம்முடைய மனது நிரப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் பலன் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதற்காகவே நீங்கள் முன்குறிக்கப்பட்டீர்கள். இதற்காகவே இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். ஒளியுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்வோம். அவர் நம்ம இருள் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாரே, அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிப்போம். இதற்காக நாம் ஒவ்வொருவரும் முன்குறிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். chosen generation. அது மாத்திரமல்ல, நாம் ஆசாரிய கூட்டமாக இருக்க, ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் priesthood. நாம் அது மாத்திரமல்ல, நம்மை அவர் பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டிருக்கிறார், holy nation. அது மாத்திரமல்ல, நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், peculiar people. உலகத்திலிருந்து வேறு விரிக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறோம். இந்த நாளிலே சொல்லப்பட்ட இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்புக் கொடுப்போம். இருள் அதிகாரத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். நாம் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் இந்த இடத்திலே இருக்கிறோம். இந்த நாளிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை முன்னறிந்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய அன்பை விட்டு நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது. நமக்கு விரோதமாக ஒருவரும் இருக்க முடியாது. நம்மை நியாயந்திருக்க முடியாது. நம்மை குற்றப்படுத்த முடியாது. கிறிஸ்துவே நமக்காக மரித்தார், உயிர்த்தார், வலது பாரசத்தில் இருக்கிறார். அவருடைய அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க இயலாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதற்காகவே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், நம்மை கொண்டு வந்திருக்கிறார், நடத்துகிறார். நித்தியத்திலே அவர் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம்.
கண்களை மூடி நம் தேவ சமூகத்திலே சொல்லப்பட்ட வசனங்களுக்கு முழுவதுமாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். சோத்ரன் சோத்ரன்.